ராம்ஜி சார் 2026ல கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த 3 ஜாக்பாட்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜாக்பாட் அப்படின்னா நான் இப்போ என்ன சொல்றது, ஏன்னா 4 7 குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அது பெரிய ஜாக்பாட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து ஆஃப்டர் ஜூன் இது ஜாக்பாட்னு சொல்லலாம். பிஃபோர் ஜூன் இந்த குரு பாடாப்படுத்த போகிறான். இப்பயே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, நல்லதுலேருந்து போவோம். 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும்போது காதல் அடே அடடடா அடே எங்கிருந்து வந்தாயடா, ஆமாம் இங்கே தான் இருந்தேன், பக்கத்தில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் தேட வேண்டாம். உங்களுக்கான உங்களுக்கான துணை இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான துணை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆயிடுவீங்க. இந்த ஜனவரி மாதம் தொடங்கினோடனே எடுத்தோடனே அவங்க வீட்டில் மங்கள சத்தம் தான், மேலே சத்தம் தான் கேட்கும். இதெல்லாம் நடக்கும். ஃபாரின் போகிறவங்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஜாக்பாட். கன்னிராசிக்காரங்கெல்லாம் ஃபாரின் போயிடுவீங்க. ஸோ ஹே டீச்சர், ஐ எம் கோயிங் ஆஸ்திரேலியா மேன், ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியா போகிறது ரொம்ப பண்ணாதரா வீட்லேயே கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் அங்கே போயிட்டு